Hi friends, welcome back to Farin's Cook. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது செட்டிநாடு சிக்கன் கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க Farin's Cookக்குள்ள போலாம். செட்டிநாடு சிக்கன் கிரேவி பண்றதுக்கு நான் 1/2 கிலோ சிக்கன் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் அதை மேரினேட் பண்ணிரலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, தயிர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, வீடியோ எடுக்க மறந்துட்டேன். 1 லெமனில் எடுத்த ஜூஸ் எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கனில் எல்லா இடத்துலையுமே அப்ளை ஆகணும். தயிரும் லெமனும் சேர்த்தா சிக்கன் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், சீக்கிரமாகவும் குக் ஆயிரும். இப்போ மேரினேட் பண்ணியாச்சு, ஒரு 1/2 மணி நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதுமே 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். சிம்லேயே வச்சுக்கோங்க அடுப்பு. இது எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, கல்பாசி 1 டீஸ்பூன். கல்பாசி ரொம்பவே முக்கியம். செட்டிநாடு சிக்கனுக்கு கல்பாசி தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சேர்த்தா. அன்னாச்சி பூ 1 பூ சேர்த்தா போதும். பட்டை 4-5 பீஸ் சின்னதாக இருந்தால் போதும், பெருசாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு பட்டை பீஸ் சேர்த்துக்கோங்க. பிரியாணி இலை 2 சேர்த்துருக்கேன். நான் காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன், அதனால கொஞ்சம் காரமாக இருக்காது, 4-5 சேர்த்துருக்கேன். நீங்கள் சாதா மிளகா இருந்துச்சுன்னா 3 அல்லது 4 சேர்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையுமே நல்லா வறுத்து எடுத்துடலாம். சிம்லேயே வச்சு வறுத்துருங்க, இல்லாட்டி ரொம்ப கருகிருச்சுன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. மல்லி 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம வறுக்கும் போது ஒரு சூப்பரான அரோமா ஸ்மெல் வரும், அது நம்மளுக்கே தெரிஞ்சிரும். கருவேப்பிலை 1 கொத்து சேர்த்துக்கலாம், அதையும் சேர்த்து நல்லா வறுத்தரலாம். செட்டிநாடு சிக்கனுக்கு கருவேப்பிலையும் ரொம்பவே முக்கியம். 1/4 மூடியில் துருவின தேங்காய் அதையும் சேர்த்துடலாம். அதையும் சேர்த்து நல்லா வறுத்தரலாம். தேங்காவோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி ப்ரௌன் கலரில் வறுத்தரணும். ப்ரௌன் கலரில் இருந்தால் தான் செட்டிநாடு சிக்கன் கிரேவிக்கு வந்து டேஸ்ட்டு நல்லா இருக்கும், இல்லாட்டி பச்சை ஸ்மெல் மாதிரி அடிக்கும். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த தேங்காய் பூ வந்து நல்லா வறுபட்டுருச்சு, நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இதுதான் கரெக்டானது. இது தனியாக எடுத்து ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறம் இது மிக்ஸி ஜாரில் அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் சோம்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகா 2 சேர்த்துருக்கேன், காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்கேன் நான், உரப்பு அவ்வளோவா இருக்காது. கருவேப்பிலை 1 கொத்து. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்ததுமே நான் 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துடலாம். வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆயிடணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். நம்ம ஆல்ரெடி சிக்கனை வச்சு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். வீடியோஸ் எல்லாம் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். ப்ளேலிஸ்ட் லிங்க்கும் கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து லைட்டாக ப்ரௌனாக கலரில் ஆயிடுச்சு. இன்னும் நல்லா ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கிருச்சு. நம்ம நிறைய வெங்காயம் போட்டோம், ப்ரௌன் கலரில் ஆகி கொஞ்சமாக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்க்கணும். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட அந்த பச்சை ஸ்மெல் இருக்குல்ல, அது எல்லாமே போயிடணும். அப்போ தான் நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ட் சேர்க்கணும், பச்சையாக நம்ம சேர்த்துடக்கூடாது.
இந்த டைமில் நம்ம 2 பழமான தக்காளியாக சேர்த்துக்கலாம். நீங்கள் பழுத்த தக்காளி சேர்த்தாதான் சீக்கிரமாகவே உங்களுக்கு ஸ்மாஷ் ஆகும். இந்த கிரேவி ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக ஸ்மாஷ் ஆகும் தக்காளி. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு. உப்பு காரம் எல்லாம் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம மசாலாலையும் நம்ம அரைக்க போட்டிருக்கோம். எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போதைக்கு தண்ணி சேர்க்க தேவையில்லை. மசாலாவோட பச்சை வாசம் போனதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் சேர்த்துடலாம். சிக்கன் சேர்த்ததும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இந்த மசாலா எல்லாமே சிக்கனில் அப்ளை ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலாவோட ஜூஸ் எல்லாமே சிக்கனில் மிக்ஸ் ஆகும். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். நல்லா குக் ஆகட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், தண்ணி விட்டு அதுலேயே நல்லா கிரேவி மாதிரி வந்திருக்கு. தண்ணி சேர்க்காமையே உங்களுக்கு சிக்கனில் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு பாருங்கள். அதுலேயே நல்லா ஜூஸ்லாம் இறங்கிரும் சிக்கனில். இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலா பேஸ்ட்டை சேர்த்துடலாம். நம்ம வறுத்த மசாலாவை நீங்கள் பொடி பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் எப்போ சிக்கன் கிரேவி பண்ணுறீங்களோ அந்த டைமில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சி அப்பப்போ சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இந்த மசாலா எல்லாமே சிக்கனில் சேரணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்க்கணும். இப்போதைக்கு தண்ணி சேர்க்கக்கூடாது. அதிலே ஒரு 2 கொதி வந்ததுமே 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். சிக்கன் அதிலேயே பாதி குக் ஆகிருக்கும். இந்த டைமில் குக் ஆகிறதுக்கு நம்ம 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 2 கொதி வந்ததும் கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்து விட்டுக்கலாம். நல்ல ஃப்ளேவராக இருக்கும். கருவேப்பிலை சேர்த்தா கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க. நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் சூப்பராக குக் ஆகிருக்கு. தண்ணியெல்லாம் வற்றி அந்த கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு பாருங்கள். இன்னும் உங்களுக்கு கம்மியாக கிரேவி வேணும்னா இன்னும் கொஞ்சம் நல்லா சிம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். தண்ணி எல்லாமே நல்லா வற்றி நல்லா குக் ஆயிரும். கடைசியாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிருச்சு. இந்த செட்டிநாடு சிக்கன் கிரேவி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் ஒரு புது ரெசிபியோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.